இது மெகா சீரியல் போல் தொடர்ந்து நடக்கும் விளையாட்டாகும். தைப்பூச திருவிழா உருவான விதமும் அப்படித்தான். என்னதான் தேவர்களும் அசுரர்களும் சகோதரர்களாக இருந்தாலும் அசுரர்கள் அதிக பலம் பெற்றவர்களாக இருந்ததால் அவர்களை எதிர்த்து தேவர்கள் போரிட முடியவில்லை. என்னதான் போரிட்டு அசுரர்களை அழித்துக் கொண்டே வந்தாலும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்தனர். இதனால் தேவர்கள் களைத்து போய்விட்டனர். தங்களால் அசுரர்களை எதிர்த்து வெல்ல முடியாது என்று மூளைக்கு உரைத்தவுடனே தங்களை வழிநடத்தவும் அசுரர்களுக்கு எதிரான போரில் தங்களுக்கு தலைமை தாங்கிச் செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைவனை உருவாக்கு தர வேண்டும் என்று எம்பெருமான் ஈசனிடம் முறையிட்டனர். முக்காலமும் உணர்ந்த எம்பெருமான் தேவர்களின் மனக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டி தன்னுடைய சக்தியில் இருந்து உருவாக்கிய அவதாரம்தான் கருணைக்கடலான கந்தவேல். சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்படுத்திய 6 தீப்பொறிகளையும் சரவண பொய்கையில் விழுமாறு செய்தார். சரவண பொய்கையில் விழுந்த 6 தீப்பொறிகளும் அழகிய 6 குழந்தைகளாக உருமாறின. உடனே அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர். கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கந்தன் கார்த்திகேயன் என்று அழைக்கப்பட்டார். கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்த கார்த்திகேயனை அன்னை பார்வதி தேவியார் சேர்த்து அனைத்து 6 குழந்தைகளையும் ஒன்றாக்கினார். 6 முகங்களையும் ஒன்றாக்கியதால் முருகன் என்றழைக்கப்படுகிறார். தைப்பூசம் விழாவானது பழங்காலம் தொட்டே தமிழகத்தில் முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய ஞானப்பழம் கிடைக்காமல் கோபித்துக் கொண்டு கைலாயத்தில் இருந்து தனது பெற்றோர்களான சிவன், பார்வதி, விநாயகர் ஆகியோர் மீது வெறுப்புற்று பண்டார கோலத்தில் பழனி மலையில் முருகப்பெருமான் குடியேறிய நாளே தைப்பூசம் திருவிழாவாக தமிழகத்தில் பெரும்பாலான மக்களால் கடைபிடிக்கப்படுகிறது. பின்னர் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு தைப்பூசம் கொண்டாடப்பட்டது குறித்து தேவார பதிகங்களில் குறிப்புகள் உள்ளன. குறிப்பாக பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவெய்த என்று திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார். ஆனால் பிற்கால சோழர் ஆட்சியில் தைப்பூசத்தன்று கோவில்களில் கூத்துக்கள் நடத்தப்பட்டன. குறிப்பாக திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி 4 நாட்கள் கூத்துக்கள் நடந்ததாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. இதன் காரணமாகவே அறுபடை வீடுகளில் மற்ற இடங்களை விட பழனி மலையில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது.